Okay, ma. In ice cube, the force of attraction between the water molecule is more, so they are closed together. When we heat them, the force of attraction between the molecules decreases and the ice cube become water. அதாவது ஐஸ் க்யூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாலிகூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தே க்ளோஸ் டுகெதர், ஒன்றோட ஒன்று பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும். when we heat them, the force of attraction என்னவாகும், அந்த மாலிகூல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஐஸ் க்யூப்பை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். அது மேலும் மேலும் நம்ம ஹீட் பண்ண அதிகமாகும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இன்னும் குறைய ஆரம்பிக்கும். அந்த ஹீட்டை அதிகப்படுத்த அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து குறையுது. ஸோ அது மாதிரி டிக்ரீஸ் ஆகுறப்ப அந்த ஐஸ் அப்படிங்கிறது வாட்டராக மாறும். ஓகேவா? ஐஸ் அப்படிங்கிற சாலிட் வந்து லிக்விடான வாட்டராக மாறுது. தென் அதிகமாக நம்ம டிக்ரீஸ் பண்ணும் பொழுது அந்த வாட்டர் அப்படிங்கிறது வாட்டர் வேப்பரான கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். ஹென்ஸ் தே மூவ் அவே ஃப்ரம் ஒன் another and become vapor. Since water vapor escape to the surrounding, water level decreases further. ஓகேவா? அந்த வாட்டர் வேப்பர் ஆகும் பொழுது அந்த வாட்டர் வேப்பர் சரௌண்டிங்க்கு வந்து என்னவாகும், எஸ்கேப் ஆகுது. அதனால அந்த வாட்டரோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகும். From this we understand that heat energy causes changes in the state of the substances. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுது, மாறுது. when heat energy is removed, changes takes place in reverse direction. அதுவே வந்து ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்பொழுது, சரி ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ண அது என்னவாகுது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு அது சாலிடில் இருக்கக்கூடியது லிக்விட் ஆகுது, லிக்விடில் இருக்கக்கூடியது கேசியஸ் ஸ்டேட்டுக்காக மாறுது. இதுவே ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறதை நம்ம குறைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரிவர்ஸாக நிகழும். அந்த கேஸாக இருக்கிறது லிக்விட் ஆகும், லிக்விட் அப்படிங்கிறது சாலிடாக இருக்கும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து அம்மா வந்து வாட்டர்லாம் ஹீட் பண்ணுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இப்போ சாதாரணமாக வாட்டரை ஒரு வெசலில் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஐஸாக இருக்கிறது ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய ஐஸ் எடுத்து நம்ம வெளியில் வச்சோம்னா அது என்னவாகும், நார்மலாக சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சருக்கே அது வாட்டராக மாறிடும். இந்த வாட்டரை ஒரு பாத்திரத்தில் ஒரு வெசலில் எடுத்து நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறம் என்னவாகும், அந்த வாட்டரோட லெவல் குறையும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் எவாபரேட் ஆகி வேப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம், சரௌண்டிங்ஸுக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வேப்பராக மாற அந்த வாட்டரோட லெவல் என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும், குறையும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த லிக்விட் அப்படிங்கிறது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஃப் ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளைடு டு ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் எ சப்ஸ்டன்ஸ், it will undergo a change from one state of matter to another. ஸோ ஹீட் எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணும்பொழுதோ அல்லது ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்பொழுதோ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ சாலிடாக இருக்கிறது லிக்விடாக, அது லிக்விடாக இருக்கிறது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஓகேவா? சப்போஸ் அந்த ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறதை நம்ம குறைச்சோம் அப்படின்னாலும் அது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது வாட்டர் லெவலுக்கு மாறும், அது ரிவர்ஸாக நிகழுது அப்படின்னு சொன்னோன்னா அதுதான். அதில் என்னென்ன சேஞ்சஸ் நிகழுது, அந்த ஹீட் எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணுறதுனால நிகழக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள். சாலிடு டு லிக்விடு, சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிச்சு அப்படின்னா, அப்போ சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை வந்து மெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐஸ் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்டு, அது வந்து நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறும், வாட்டர் ஆயிரும். ஓகேவா? நார்மல் டெம்பரேச்சருக்கு, வீட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு. ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் மெல்டிங். தென் லிக்விட் டு கேஸு, அந்த லிக்விடை வந்து நம்ம அந்த வாட்டரை எடுத்து ஒரு வெசலில் வச்சு ஹீட் பண்ணணும் அப்படின்னா அது என்னவாகும், ஆவியாகும் இல்லையா? அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து வேப்பரைசேஷன் அப்படின்ட்டு பேர். தென் சாலிடு டு கேஸ், சாலிட் அப்படின்றது கேஸாக மாறுறது, இதுக்கு வந்து சப்ளிமேஷன் அப்படின்னு பேர். இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து சப்ளிமேஷன், அதாவது சாலிடு டைரெக்டாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த கற்பூரத்தை நம்ம பர்ன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது என்னவாகும், டைரெக்டாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நாப்தலின் பால்ஸ் இருக்கு இல்லையா? நாப்தலின் அப்படிங்கிறது நம்ம அந்துருண்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த புக்கில் ட்ரெஸ்ல எல்லாம் வைப்பாங்க பாருங்கள், அது மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது காணாமல் போயிடும். அது என்னவா இருக்குன்னா சாலிடாக இருந்தது டைரெக்டாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிருக்கும்.
ஸோ அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் பேர் தான் வந்து சப்ளிமேஷன் அப்படின்னு பேர். அடுத்தது கேஸ் டு லிக்யூடு, கேசியஸ் ஸ்டேட்லேருந்து லிக்யூடாக மாறுற ப்ராசஸ்க்கு பேர் வந்து கண்டென்சேஷன். இந்த ப்ராசஸில் தான் வந்து ரெயின் ஃபால்ஸ் ஆகுறது, மழை பெய்யுது இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் தான். தென் லிக்யூடு டு சாலிடு, லிக்யூட் வந்து சாலிடாக மாறுறது. இப்போ வாட்டரை நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா அது என்னவாகுது, ஃப்ரீஸ் ஆகி சாலிட் ஆகுதுல்ல, ஐஸ் க்யூப் ஆகுதுல்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃப்ரீசிங். தென் கேஸ் டு சாலிடு, கேஸ் டு சாலிட் அப்படிங்கிறது ப்ராசஸ்க்கு பேர் வந்து டெபாசிஷன் அப்படின்னு பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதிகமாக வெஹிக்கிள்ஸோ அல்லது இண்டஸ்ட்ரீஸ் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் எல்லாம் போய் படிஞ்சிருக்கும். அது படிஞ்சதுக்கு அப்புறமா அது ஓவராக அதிகமாக படிஞ்சதுக்கப்புறம் அது என்ன நிலையில் இருக்குன்னா சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். டெபாசிட் ஆகுறதுனால அந்த கேஸ் வந்து சாலிட் நிலைக்கு மாறுது. ஓகேவா. அடுத்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னா, அது பாருங்க, வாட்டர் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது, லிக்விட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. வாட்டரை ஹீட் பண்ணணும், சாலிடாக ஹீட் பண்ணணும், சாலிடாக இருக்கக்கூடிய ஐஸ் கியூபை, ஓகேவா, அதை ஹீட் பண்ணணும் அப்படின்னா அது என்னவாகும் அப்படின்னா வாட்டராக மாறும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். இந்த வாட்டரை நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா அது கேசியஸ் ஸ்டேட்டான வாட்டர் வேப்பருக்கு மாறும். இதையே நம்ம இந்த அதிக ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ண இந்த ஒவ்வொரு சாலிடு லிக்விட் ஆகுது, லிக்விட் கேசியஸ் ஸ்டேட் ஆகுது. இந்த கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து திரும்ப வாட்டர் டு சாலிடுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், ஓகேவா, அல்லது கூல் பண்ணுறோம். அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்ஸில் நிகழும். ஸோ இப்போ வாட்டர் அப்படிங்கிறது சாலிடாகவும் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது, கேசியஸ் ஸ்டேட்லேயும் இருக்குது. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 3 நிலைகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஜெக்ட் எது, சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாட்டர் தான். நம்ம நிறைய மேட்டர்ஸ் நம்ம பார்க்குறோம், அதில் ஒரு சிலது சாலிடாக இருக்கும், சிலது லிக்விடாக மட்டும் இருக்கும், சிலது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் 3 ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாட்டர் தான். வாட்டர் வந்து 3 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், 3 நிலைகள்லையுமே இருக்கும், சாலிட், லிக்விட், கேஸ். Then do you know பாருங்க, water is the only matter on the earth that can be found naturally in all 3 states, solid, liquid and gas. நான் சொன்ன விஷயம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வாட்டர் அப்படிங்கிறது ஒரே ஒரு வாட்டருங்கிற பொருள் மட்டும்தான் நம்ம எர்த்தில் 3 ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கக்கூடியது, சாலிட், லிக்விட் அண்டு கேசியஸ் ஸ்டேட்டில். தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டு, ஓகேவா. அதாவது ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் 3 விஷயங்கள் நிகழும், சரிங்களா. அது 3 என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு ஒரு பொருளோட நிலை மாற்றம் நிகழும், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது நிலை மாற்றம். தென் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஹீட் பண்ணுறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனுடைய டெம்பரேச்சர் அதிகமாகும், அதனுடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த 3 விஷயங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டு, வெப்பக்கடத்தல். வெப்பம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படியெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இஃப் ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளைடு டு எனி சப்ஸ்டன்ஸ் இட் வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு அனதர் பார்ட், ஓகேவா. ஹீட் எனர்ஜி ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஒரு இடத்துல இருந்து அந்த சப்ஸ்டன்ஸில் ஒன் பார்ட்லேருந்து அனதர் பார்ட்டுக்கு என்னவாகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நம்ம வெசலில் வந்து வாட்டரையோ அல்லது வேறு எந்த பொருளையும் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல தான் ஹீட் எனர்ஜி வந்து அப்ளை பண்ணப்படும். ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய என்டையர் பார்ட்டிகிள்ஸும் என்னவாகும், ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஹீட் ஆகிருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி எல்லா இடங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, பரகுறது தான், ஓகேவா. இட் டேக்ஸ் பிளேஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு. 3 வே ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர், அதாவது அந்த பொருளை பொறுத்து 3 நிலைகளில் 3 வழிகளில் வந்து ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த 3 நிலைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா கண்டக்ஷன் மூலமாக ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும், இன்னொன்று கன்வெக்ஷன் மூலமாக ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, தேர்ட் ஒன் வந்து ரேடியேஷன் மூலமாக ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கண்டக்ஷன், அதை நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேம்மா, இப்போ கண்டக்ஷன் பார்ப்போமா. Take some hot water in a cup and put a silver spoon in it. Leave the spoon inside the water for some time. Now touch the other end of the spoon. Did you feel the heat?
அதாவது இதை வந்து நம்ம வீட்டில் அம்மா வந்து நிறைய டைம் இதை பார்த்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் ஒரு வெசலில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஹாட் வாட்டரை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூனை வந்து உள்ளே போட்டுறோம். அந்த வாட்டருக்குள்ளே ஹாட் வாட்டருக்குள்ளே ஒரு ஸ்பூனை போடுறோம். ஸ்பூன் வந்து எப்படி இல்லை, நம்ம உள்ளே போடுறப்ப அது ஹீட்டாக இல்லை, அது வாட்டருக்குள்ளே போட்டுறோம். போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா நம்ம ஸ்பூனோட இந்த அதர் எண்டு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணோம்னா அது என்னவாகும், ஹீட்டாக இருக்கும். அது வந்து ஹீட்டாக இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஹவு டிட் த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பூன் பிகம் ஹாட். அதாவது நம்ம ஒரு எண்டு தான் வந்து ஹீட் வாட்டருக்குள்ளே போட்டிருக்கோம், ஆனால் அனதர் எண்டும் நமக்கு எப்படி இருக்குது, ஹாட்டாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தான். இட் இஸ் பிகாஸ் ஹீட் இன் த ஹாட் வாட்டர் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பூன். அந்த ஹீட் அப்படிங்கிறது, அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் அப்படிங்கிறது அந்த ஸ்பூனில் இருக்கக்கூடிய ஒன் எண்டில் இருந்து அனதர் எண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இன் சாலிட் சப்ஸ்டன்ஸ் such as silver spoon, atoms are arranged very closely. in solid substanceல வந்து அந்த atoms or molecules எப்படி இருக்கும், க்ளோஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால ஈஸியாக என்னவாயிருது, அந்த ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். hot water molecules which are vibrating transfer the heat energy to the atoms in the spoon and make them vibrate. அந்த ஹாட் வாட்டர் மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுது, ஆல்ரெடி அந்த மாலிகுல்ஸ் என்னவாயிட்டு இருக்கும், வைப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த ஸ்பூனை போட்ட உடனேயே இந்த ஸ்பூனில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸும் என்னவாகும், வைப்ரேட் ஆகும். இந்த வாட்டர் மாலிகுல்ஸை அதையும் வைப்ரேட் பண்ணும். சரியா? அதிர்வடையை செய்யும். ஸோ அதனால தான் என்னவாகுது அப்படின்னா, அந்த ஸ்பூனோட அனதர் எண்டும் உங்களுக்கு ஹீட் ஆகுது. Those atoms make other atoms to vibrate and thus heat is transferred to the other end of the spoon. சரிங்களா? அந்த ஹீட்டான எண்டில் இருக்கக்கூடிய ஸ்பூனோட அந்த வைப்ரேஷன் அனதர் எண்டில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸையும் என்ன பண்ணுது, வைப்ரேட் பண்ணுது, ஹீட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதன் மூலமாக. அதனால தான் நமக்கு ஸ்பூனோட அனதர் எண்டும் வந்து ஹீட்டாக இருக்குது. In conduction, heat transfer takes place between two ends of the same solid or through two solid substances that are at different temperature but in contact with one another. சரியா? இன் கண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கோ அல்லது ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆகுறதன் மூலமாக அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் அது தொடுதல் மூலமாக, காண்டாக்ட் மீன் தொடுதல் மூலமாக அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்பூனுக்கும் டெம்பரேச்சரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. Thus, we can define conduction as the process of heat transfer in solid from the region of higher temperature to the region of lower temperature without the actual movement of atoms or molecules. Atoms or molecules வந்து மூமெண்ட் ஆகாமலே அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹையராக இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனில் இருந்து, டெம்பரேச்சர் ஹையாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனில் இருந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனுக்கு வந்து ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து கண்டக்ஷன் அப்படிங்கிறது. ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகாமலே ஹையர் ரீஜியனில் இருந்து, ஹையர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து லோயர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஹீட் எனர்ஜி அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து கண்டக்ஷன் அப்படின்னு பேர். ஓகேவா?